ஜோதிடத்தின் விசாலமான உலகிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போவது சுதந்திரத்தையும் தத்துவத்தையும் குறிக்கும் தனுசு ராசியை பற்றி. குரு பகவானின் ஆதிக்கத்தில் உள்ள தனுசு ராசிக்காரர்களின் நேர்மறை எண்ணங்கள், கிரகங்களின் தாராளமான பார்வை, நட்சத்திரங்களின் ஒளிமயமான ரகசியங்கள் என அனைத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம். நீங்களும் தனுசு ராசியா? அல்லது உங்கள் அன்புக்குரியவர்கள் தனுசு ராசியைச் சேர்ந்தவர்களா? அப்போ இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உங்களுக்காக நிறைய உற்சாகமான தகவல்கள் காத்திருக்கின்றன. தனுசு ராசியை ஆள்பவர் யார் தெரியுமா? ஞானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அருளும் குரு பகவான்தான். குருவின் அருள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இயற்கையானத்தையும் தர்ம சிந்தனையையும் கொடுக்கும். இவங்க எப்பவும் புது விஷயங்களை கத்துக்கணும்னு நினைப்பாங்க. வாழ்க்கையை ஒரு பெரிய பயணமா பார்ப்பாங்க. தனுசு ராசிக்காரங்கன்னா சுதந்திரத்தை ரொம்ப நேசிப்பாங்க. அவங்களை யாரும் கட்டுப்படுத்தினா பிடிக்காது. புது இடங்களுக்கு போறது, வித்தியாசமான கலாச்சாரங்களை தெரிஞ்சுக்கிறதுன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பவும் ஒரு தேடல் மனப்பான்மையோடு இருப்பாங்க. நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க. ஞானம் உள்ளவங்கிட்ட பேசுவாங்க. இவங்க ரொம்பவும் நேர்மையானவங்க. மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படையா சொல்லுவாங்க. ஒளிவு மறைவு இல்லாம நடந்துப்பாங்க. இவங்களுடைய நகைச்சுவை உணர்வு ரொம்ப நல்லா இருக்கும். இப்பவும் சந்தோஷமா மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. தனுசு ராசிக்காரங்க எப்பவும் பாசிட்டிவா யோசிப்பாங்க. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை ஒரு பாடமா எடுத்துப்பாங்க. வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நம்புவாங்க. தத்துவம் பேசுறது, வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க ரொம்பவும் தாராளமானவங்க. தங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை மத்தவங்களுக்கு செய்வாங்க. யாருக்கும் அநியாயம் நடக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நீதிக்காக குரல் கொடுப்பாங்க. மத்தவங்களுக்கு நல்ல அறிவுரைகளை கொடுப்பாங்க. சில நேரங்கள்ல இவங்க கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவெடுப்பாங்க. யோசிக்காம பேசி மத்தவங்களை கஷ்டப்படுத்திடலாம். மனதில் பட்டதை அப்படியே சொல்றதால சில சமயங்கள்ல பிரச்சனைகள் வரலாம். இப்ப தனுசு ராசியில மற்ற கிரகங்களோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூரியன் இங்க நல்ல ஆற்றலையும் அதிகாரத்தையும் கொடுப்பார். சந்திரன் நிலையான மனநிலையை கொடுக்கலாம். புதன் நல்ல பேச்சாற்றலையும் தர்க்கரீதியான சிந்தனையையும் கொடுப்பார். குரு சொந்த வீடு மாதிரி செயல்பட்டு நல்ல ஞானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார். சுக்கிரன் கலை ஆர்வம், காதல் விஷயங்கள்ல ஈடுபாடு கொடுப்பார். சனி பொறுமையையும் கடின உழைப்பையும் வலியுறுத்துவார். ராகு கேதுவோட நிலை கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரி சில எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்தலாம். தனுசு ராசியில மூலம் நட்சத்திரத்தோட எல்லா பாதங்களும், பூராடம் நட்சத்திரத்தோட எல்லா பாதங்களும், உத்திராடம் நட்சத்திரத்தோட முதல் பாதமும் வருது. மூலம் நட்சத்திரக்காரங்க ஆராய்ச்சி மனப்பான்மையும் வேர்களை தேடும் குணமும் கொண்டிருப்பாங்க. பூராடம் நட்சத்திரக்காரங்க தைரியமும் சுதந்திரமான எண்ணங்களும் கொண்டிருப்பாங்க. உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொறுமையும் விடாமுயற்சியும் கொண்டிருப்பாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவமான குணாதிசயங்கள் இருக்கு. தனுசு ராசிக்காரர்களே, உங்களுடைய நேர்மறை எண்ணங்களையும் சுதந்திரமான மனப்பான்மையையும் வாழ்க்கையில எப்பவும் கைவிடாதீங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு முடிவெடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். மத்தவங்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து பேச கத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தனுசு ராசியை பத்தி நிறைய முக்கியமான விஷயங்களை தெளிவா சொல்லி இருக்கும்னு நம்புறோம். உங்களுக்கு வேற எந்த ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவுல உங்களை சந்திக்கிறோம். நன்றி.